பிள்ளைகளுக்கு பணம் சேர்ப்பதை விட புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். அது உண்மையா? உண்மைதான். அதை பற்றிய ஒரு கதையை நாம் கேட்போமா? பொதுப்பணித்துறை ஊழியராயிருந்து ஓய்வு பெற்றவர் பச்சை தண்ணி பத்மநாபன். ஊழல் புறையோடி போன ஒரு துறையில் பச்சை தண்ணீர் கூட அடுத்தவரிடம் கேட்டு வாங்கி குடிக்க மாட்டாராம். அதனால் அவருக்கு சக ஊழியர்களால் கிண்டலாக சூட்டப்பட்ட பட்ட பெயர்தான் பச்சை தண்ணி பத்மநாபன். அந்த பத்மநாபன் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலே வீழ்ந்தவர் தனது உயிர் போகின்றது என்பதை அறிந்து தனது பிள்ளைகளை அழைத்தார். இறைவா, என் பிள்ளைகளை அனாதையாக விட்டுவிட்டு போகிறேனே, நீதான் அவர்களை காக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவர் பிள்ளைகளிடம், நான் எப்படி வாழ்ந்தேன் என்று உங்களுக்கு தெரியும். நீங்களும் எந்த சூழ்நிலையிலும் நீதி தவறாமல் தேவைகளை சுருக்கி கொண்டு நேர்மையாக வாழ்ந்து என் பெயரை காப்பாற்ற வேண்டும் என்று நான் தழுதழுக்க சொன்னார். 2 மகன்களும் அமைதியுடன் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கடைசி மகள் பிரியா மட்டும் கோபத்திலே வெடித்தாள். பிரியா கல்லூரி 1ஆம் ஆண்டு படித்து வருகிறாள். அவள் விரும்பிய கல்லூரியில் கூட அவளை சேர்க்க வழியின்றி ஏதோ அரசு உதவி பெறும் ஒரு கல்லூரியில் அவளை பத்மநாபன் சேர்த்தார். இதுவே அவளுக்கு கடுமையான ஒரு கோபம். அப்பா, உங்கள் பேங்க் அக்கவுண்டில் நயா பைசா கூட இல்லாமல் நீங்கள் எங்களை விட்டு போவது எங்களுடைய துரதிர்ஷ்டம். உங்களை என்னால் பின்பற்ற முடியாது. உங்கள் அறிவுரைகளையும் கேட்க முடியாது. ஊழல் பேர்வழிகள், ஊழல் பெருச்சாளிகள் என்று நீங்கள் கூறியவர்கள் இன்றைக்கு அவர்கள் குழந்தைகளுக்கு பல தலைமுறைகளுக்கு தேவையான சொத்து சேர்த்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் நாம் இருக்கும் இந்த வீடு கூட வாடகை வீடுதான். சாரி, நேர்மையாக இருந்து நாங்கள் பட்டதெல்லாம் போதும். உங்களை என்னால் பின்பற்ற முடியாது. நாங்கள் எங்கள் வழியை பார்த்து கொள்கிறோம் என்று சொன்னாள். அவளை உற்று நோக்கியபடி பரிதாபமாக பார்த்த அந்த பத்மநாபனுடைய உயிர் அடுத்த சில நிமிடங்களில் பிரிந்தது. வருஷங்கள் சென்றன. கல்லூரி படிப்பை எப்படியோ தடுமாறி முடித்த பிரியா ஒரு புகழ்பெற்ற கட்டுமான நிறுவனத்திற்கு பணிக்கு அப்ளை செய்து நேர்முக தேர்வுக்கு சென்றாள். அந்த பணிக்கு தேவையான தகுதியுடைய ஒரு நபரை ஏற்கனவே பேனல் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து விட்டாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இன்டர்வியூவை நடத்தி கொண்டிருந்தனர். பேனல் மெம்பர்களுக்கு மத்தியில் அந்த நிறுவனத்தினுடைய எம்டியும் அமர்ந்திருந்தார். பிரியாவுடைய முறை வந்ததும் உள்ளே அழைக்கப்பட்டாள். அவளுடைய ரெசியூமை பார்த்த பேனல் மெம்பர் ஒருவர், உன் அப்பா மிஸ்டர் பத்மநாபன் பொதுத்துணை பணித்துறையிலிருந்து ஓய்வு பெற்றவரா என்றார். ஆமாம் சார். உடனே எம்டி நிமிர்ந்து உட்கார்ந்தார். பிரியாவை நோக்கி அவருடைய கேள்வியை வீசினார். உங்கள் அப்பாவுக்கு பச்சை தண்ணி பத்மநாபன் என்கிற பேர் உண்டா என்று கேட்டார். இவளுக்கு கொஞ்சம் ஆமாம் சார் என்றாள். ஓ, நீங்கள் அவருடைய டாக்டரா? இந்த காலத்தில் அவரை மாதிரி மனுஷங்களை பார்க்க முடியாதும்மா. இந்த கம்பெனி இன்னைக்கு இந்த அளவு வளர்ந்ததுக்குன்னா அதுக்கு அவரும் ஒரு காரணம். கடலூரில் இருக்கும் பொழுது நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஒன்றுக்கு டெண்டர் அப்ளை பண்ணியிருந்தேன். என்னை விட அதிகமாக கோட் பண்ண நிறைய பேர் எவ்வளவோ லஞ்சம் தரதா சொன்னாலும் உங்கள் அப்பா அதுக்கெல்லாம் ஆசைப்படாமல் அவங்க மிரட்டலுக்கெல்லாம் மசியாமல் அந்த கான்ட்ராக்டை முறைப்படி எனக்கு ஒதுக்கினார். அன்னைக்கு மட்டும் அவர் அந்த கான்ட்ராக்டை எனக்கு ஒதுக்கலைன்னா இன்றைக்கி நான் இல்லை, இந்த கம்பெனியும் இல்லை. ஏன்னா என் சொத்தையெல்லாம் அடமானம் வச்சு கம்பெனி ஆரம்பித்த நேரம் அது. அந்த ஒரு கான்ட்ராக்ட் மூலமாகத்தான் எனக்கு நல்ல பேர் கிடச்சி இந்த துறையில் ஒரு பெரிய என்ட்ரியே கிடைச்சிது. ஆனால் அதுக்கு பிறகு உங்கள் அப்பா வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். நானும் அவரை பார்க்கவே முடியவில்லை. அவருக்கு என்னுடைய நன்றி கடனை செலுத்த இதை விட பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்காதும்மா. யூ ஆர் செலக்டட். நாளைக்கே நீ டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம் என்றார். அந்த நிறுவனத்தினுடைய HR பிரிவில் தலைமை அதிகாரியாக பிரியாவுக்கு வேலை கிடைத்தது. அலுவலகம் வந்து செல்ல ஒரு 2 வீலர் கொடுத்தார்கள். PF, இன்சென்டிவ், ரெண்ட் அலவன்ஸ் என பல சலுகைகள். கனவிலும் பிரியா எதிர்பார்க்காத ஒரு வேலை. 2 ஆண்டுகள் சென்றன. பிரியா பணியிடத்திலே நல்ல பெயர் எடுத்தாள். இதற்கிடையே அவர்கள் சிங்கப்பூர் கிளை அலுவலகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர் வேலையை ராஜினாமா செய்துவிட்டார். அங்கு தலைமை பொறுப்புக்கு தகுதியான ஒரு ஆள் தேவைப்பட்டார். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒன்று கூடி விவாதித்து பிரியாவையே சிங்கப்பூர் பிரிவுக்கு
தலைமை பொறுப்பில் நியமிப்பது என முடிவு செய்யப்பட்டது. மாதம் ₹1,00,000 சம்பளம், கம்பெனி சார்பாக ஒரு கார், அப்பார்ட்மெண்ட் என அத்தனை வசதிகளும் அவளுக்கு கிடைத்தன. கடுமையாக உழைத்து சிங்கப்பூர் நிறுவனத்தினுடைய லாபத்தை பன்மடங்கு அதிகரிக்க செய்தாள் பிரியா. அவளை லோக்கல் பிஸ்னஸ் பத்திரிகை ஒன்று ஒரு நாள் பேட்டி கண்டது. அதில் கேள்வி ஒன்று கேட்டாங்க. உங்கள் வெற்றிக்கு காரணம் என்ன என்று நீங்கள் எதை கருதுகிறீர்கள் என்று கேட்டார்கள். கேள்வி கேட்கப்பட்டதுமே பிரியா உடைந்து அழலானாள். இது எல்லாம் என் அப்பா எனக்கு போட்ட பிச்சை. அவர் மறைந்த பிறகுதான் நான் இதை உணர்ந்தேன். பொருளாதார ரீதியாக அவர் ஏழையாக இருந்தாலும் ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் நாணயத்திலும் அவர் கோடீஸ்வரராக மறைந்தார். அதுக்கு ஏன் இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு அழுறீங்க? என் அப்பா இறக்கும் வரையில் அவரது நேர்மைக்காக அவரை நான் அவமதித்தேன். என் அப்பாவின் ஆன்மா என்னை மன்னிக்கும் என்று நினைக்கிறேன். இன்று நான் இருக்கும் நிலைமைக்கு வர நான் எதுவுமே செய்யவில்லை. அவர் கஷ்டப்பட்டு அல்லும் பகலும் பலவித தியாகங்களுக்கு இடையே போட்ட பாதையில் நான் சுலபமாக நடந்து வந்துவிட்டேன். அப்போது உங்கள் தந்தை உங்களிடம் கேட்டுக்கொண்டது போல அவருடைய வழியை நீங்கள் பின்பற்றி செல்வீர்களா என்று கேட்டார்கள். பிரியா சொன்னால், நிச்சயமாக, ஒவ்வொரு கணமும் அதையே நான் செய்கிறேன். என் வீட்டு வரவேற்பறையில் அவருடைய படத்தை பெரிதாக மாட்டியிருக்கிறேன். அந்த ஆண்டவருக்கு பிறகு எனக்கு எல்லாமே என் அப்பாதான் என்று கண்களை துடைத்தபடி சொன்னாள் பிரியா. நீங்கள் எப்படி பத்மநாபனை போலவா? உண்மையான நல்ல பெயரை சம்பாதிப்பது என்பது மிக மிக கடினம். ஆனால் அதன் வெகுமதி உடனே வருவது இல்லை. ஆனால் அது எவ்வளவு தாமதமாக வருகிறதோ அந்த அளவு நீடித்து நிலைத்து நிற்கும். நேர்மை, நாணயம், தீயவற்றுக்கு அஞ்சுவது, கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை, இவையெல்லாம் தான் ஒரு மனிதனை முழுமையாக்குகின்றன. பிள்ளைகளுக்கு பணத்தை மட்டும் சேர்ப்பதுதான் அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தீமை. உங்கள் குழந்தைகளுக்கு நல்லவற்றை விட்டு செல்லுங்கள். இதைத்தான் அந்த காலங்களில் சொன்னார்கள், பிள்ளைகளுக்கு பணம் சேர்ப்பதை விட புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்று. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு புண்ணியத்தை சேர்த்து வையுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு கதையில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.